ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஏன் இந்த சீரியல் மட்டும் வீஸ் வர மாட்டுதுன்னு தெரியல. கான்செப்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால தான் நான் இந்த ட்ராமாவை எடுத்தேன். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த சீரியலுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை இந்த சீரியலுக்கும் கொடுங்க. மறக்காமல் வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு லைக் அதை மட்டும் போட்டுட்டு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோக்கு அம்மா விரதம் இருக்கிறது, பூஜை பண்ணுற விஷயம்லாம் தெரிய வருது. அதனால் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வரதுக்காக கோயிலுக்கு போயிட்டுருக்கான். அதே சமயம் அந்த கோயிலில் வழக்கம் போல் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி 4 பேர் வந்து நம்ம சுஜாதா ஆண்டியை ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு தான் புருஷனே இல்லையா, அப்படி இருக்கும் போது எதுக்காக சுஜாதா நீ விரதெல்லாம் இருந்துட்டுருக்க, அப்படியே நீ விரதம் இருந்தாலும் அந்த விரதத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு புருஷன் வரப்போகிறது கிடையாது. அப்படி இருக்கும் போது எதுக்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால் எப்போதுமே வாய மூடிட்டு இருக்க சுஜாதா இந்த தடவை பேசிடுறாங்க. இதெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும், எனக்கு புருஷன் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னோட புருஷன் உயிரோட இருக்காருங்கிறதுல முழு நம்பிக்கை இருக்குது. அவருக்காக, அவரோட ஆயுளுக்காக நான் விரதம் இருக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அதில் ஒருத்திக்கு கோவம் வந்துடுது. அவள் பேசுகிறத பேசிட்டா, இனி நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தம்மா அதுக்கப்புறம் பூஜை பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பூஜையில் வந்து ஜோடியாக 2 பேர் நின்று தான் பூஜை பண்ணணும் போல். அதில் நம்ம சுஜாதா ஆண்டி தனியாக நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நீ பேசிட்டு போன ஓகே, ஆனால் இப்போ உன்னோட பூஜையில் கலந்துக்கிறதுக்கு யார் வருவா, நீ புருஷன் இல்லாமல் தனியாக அந்த உலகத்தில் வாழ்கிற மாதிரி இந்த பூஜையெல்லாம் உன்னால் தனியாக பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுமே வந்து இதெல்லாம் கேட்டுறான் தூரத்துலேருந்து. ஸோ இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் அவன் வந்து கோவப்பட்டு வந்திருக்கான். ஸோ அதே மாதிரி இங்கே நடந்துட்டுருக்கு. அதனால் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினை போயிட்டு அவனோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க விரதம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க புருஷன் மேல உண்மையான பாசமும் அன்பும் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த விரதத்தை இருக்கிறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, அவங்க தனியா நின்று பூஜை பண்ணக்கூடாது, அதுதானே அவங்க பிரச்சனை, அவங்க கூட நான் பூஜை பண்ணுவேன், வாங்க சுஜாதா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போனா இவனோ டக்குன்னு ஸ்டாப் பண்றான். இல்ல என்னோட அம்மாவும் சரி நானும் சரி இதுவரைக்கும் இருக்கமா செத்தமானு கவலைப்படாத ஒரு மனுஷனுக்காக இப்படி இவங்க பட்னி கடந்து விரதம் இருந்து இவங்க கிட்டலாம் பேச்சு வாங்கி அந்த பூஜை பண்ணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து இழுத்துட்டு போக போனால் டக்குன்னு இவ்வளோ ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அவங்கள அந்த பூஜையை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு, அவங்க விரதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நீ எப்படி சொல்லலாம், நீ அவங்களோட பையனா இல்லை அவங்களோட அப்பாவா, எப்படி நீ அவங்கள தடுத்து நிறுத்த முடியும். அவங்க முழுசாக நம்புகிறாங்க அவங்க புருஷன் உயிரோட இருக்காரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களோட புருஷன் மேலே உண்மையான காதல், அன்பு, பாசம் இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால தான் அவங்க நம்பிக்கையாக இந்த விரதத்தை இருக்கிறாங்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அவங்க புருஷன் வந்து அவங்கள தேடி வருவாங்கங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு நீ யாரு, உனக்கு இதெல்லாம் பற்றி என்ன புரிய போகுது, ஏன்னா அடுத்தவங்க மனசில் என்ன இருக்குங்கிற எதையுமே தெரிஞ்சுக்காம எல்லாருக்கும் முன்னாடி நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சவால் விட்டவன் தானே நீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனை குத்தி காட்டுற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கா. இப்படிலாம் பேசினதுக்கப்புறம் நம்ம ஹீரோவால் எப்படி தடுக்க முடியும். ஸோ அதனால் கையை விட்டுடுறான். அவளும் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டா. ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்பி போய்ட்றான். அதுக்கப்புறமா இவங்க வந்து வளையல் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த வளையல் எடுத்துகிட்டு போயிட்டு மருமக கையில் ஆசையாக போட்டு விட போகிறாங்க. அப்பா அவளும் கேட்குறா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் உனக்காக தாம்மா எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்களும் சொன்னால் அம்மாவும் சொல்கிறாங்க நீ போட்டிருக்க ஷாலும் வந்து சுஜாதா தான் எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவள் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு அந்த ஷாலையுமே கழட்டி கொடுத்துட்டு அந்த வளையலையுமே திரும்ப அவங்ககிட்டயே கொடுத்துட்றா. எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா நான் இந்த வளையல் உனக்காக செஞ்சது, இது நீ போட்டுக்கிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வலையில் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா என்னோட அப்பாவோட மனசு வேதனைப்படும், என் அப்பாவோட மனசு என்னால் வேதனைப்படுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையிலையும் அந்த ஷாலையும் அவங்ககிட்டே கொடுத்துட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி போய்ட்றா. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேராக வீட்டுக்கு வந்தால் ஏற்பாடுலாம் தடபடலாம் நடந்துட்டுருக்கு. பெயிண்ட்லாம் வேறு வீட்டுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா விசேஷம் அப்படின்னு கேட்டால் ஒன்னதாமா பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்க, போயிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு. அவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்கா. அங்கேருந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் போயிடுறா. அம்மா சமாளிக்கிறாங்க, வெக்கப்பட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காரு. அவங்களுமே வந்துட்டாங்க. ஃப்ரெண்டுக்கார் தான் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அந்த பரத்வாஜ்னு சொன்னார் இல்லையா, அவங்க ஃபேமிலி தான் போல. மாப்பிள்ளையும் பார்க்க ஏதோ சுமாராக இருக்கிறான். நம்ம ஹீரோயினி ரெடி ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கா. அவளோட முகத்தை பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட அதில் சந்தோஷமே இல்லை. இருந்தாலும் இவர் பொண்ணை பற்றி ஆக ஓகோன்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. என் பொண்ணு நல்ல கலாச்சாரத்தோடு நான் வளர்த்துருக்கேன், இவளை மாதிரி ஒரு பொண்ணு நீங்கள் அஜ்மீரில் எங்கே தேடினாலும்
தேடினாலும் கிடைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா இந்த பக்கம் சுஜாதா ஆண்டியோ வீட்டில் வந்து சோகமாக இருக்காங்க. என்னாச்சுமா, அதான் நினச்சதை சாதிச்சிட்டிங்களே, இன்னைக்கு பூஜைலாம் பண்ணிட்டீங்க, கூடவே உங்கள் மருமகளும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தானே நின்னா அப்படின்னு சொன்னா, அது இல்லைப்பா, இந்த வலையில நான் விவிதாக்காக தான் செஞ்சுருந்தேன். இன்னைக்கு கோயிலில் வச்சு அவகிட்ட இந்த வலையில கொடுக்கும்போது அவள் அதை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதான்ப்பா கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசினா இவனுக்கோ டக்குன்னு கோவம் வந்துடுது. என்னம்மா சொல்கிறீங்க, அவள் இந்த வலையில வாங்கிக்கலையா? என் அம்மா ஆசையாக இந்த வலையில நீங்கள் அவளுக்காக தானே செஞ்சீங்க, அவளோட கையில் இந்த வலையில் இருக்கணும் அப்படிங்கிறதானே உங்கள் ஆசை, கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வலையில வாங்கிக்கிட்டு அவன் பாட்டுக்கே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு. அங்கே பார்த்தா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அது தெரியாமல் இவன் பாட்டுக்கே கிளம்பிட்டு இருக்கான். இவரும் பொண்ணை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தா இல்லையா, அப்போ பார்த்தா அவங்க குசு குசுன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவரும் கேட்குறாரு, எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இல்லை, நாங்கள் வரும்போது விசாரிச்சுட்டு தான் வந்தோம், என்னோட தங்கச்சி இங்கே அஜ்மீரில் தான் இருக்கா, அவ சொன்னா ஏதோ உங்கள் பொண்ணை வந்து ஒரு பால்காரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சவால் விட்டானாமே, அவனுக்கும் உங்கள் பொண்ணுக்கு என்ன சம்மந்தம், எதுக்காக அந்த பையன் அப்படி சொன்னான், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணும் அவனை காதலிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால் இவரோட முகமும் சுருங்கி போயிடுது. நம்ம ஹீரோயினியோ அப்பாவியா உட்காந்துருக்கா, அவளுக்கும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அது சமயம் அவரு டக்குன்னு சமாளிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பாருங்க, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என் பொண்ணை நான் எப்படி வளர்த்துருக்கேன் அப்படின்னு. என் பொண்ணு நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா, அப்பாவுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் அவளும் பண்ண மாட்டா. அந்த பையன் அப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக என் மானத்தை வாங்குறதுக்காக தான் அப்படிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான், மற்றபடி என் பொண்ணுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசி ஒரு வழியாக சமாளிச்சிடுறாரு. அப்படியா விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அந்த விஷயத்த அப்படியே விட்டுறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில் மருதாணி போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு என்னம்மா விவிதா, மருதாணி பூஜைக்காக போட்டியா, எங்கே காட்டு, அந்த டிசைனை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க கையை காட்ட சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோயினோட கையில் தான் அதர்வா எழுதுன அவனோட பேரோட 7 லெட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. ஆனால் அம்மாவும் தங்கச்சி பாட்டி அப்பாவும் எல்லாரும் சேர்ந்து காமிமா, அதான் சொல்கிறாங்கல்ல காமி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சொல்லவும் இவளும் வேற வழியே இல்லாமல் கையை காட்டிடுறா. பார்த்தா அதில் 7 லெட்டர் இருக்குது. அதை பார்த்துட்டு மாப்பிள்ளையோட அம்மாவும் கேட்குறாங்க, என்னது இது ஏ போட்டிருக்க, இது என்னம்மா ஏ, இதை யார் எழுதுனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால் அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அப்போ வர அந்த பக்கம் முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அங்கே ஒரு குரல் கேட்குது, அதை நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்ம ஹீரோயினி வர பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. அவனும் சொல்கிறான், அந்த லெட்டரை நான் தான் எழுதினேன், அவளோட கையில் இருக்கிறது என்னோட பேரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவருக்காக பலியாக கோந்துருது. அப்போது வந்து என்ன பண்ணுறது, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் இங்கே பாரு, நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்க விவிதாவை பொண்ணு பார்த்துட்டு போகிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டு நம்ம ஹீரோவோட மனசு உடஞ்சி போயிடுது. கண்கள் அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் அவன் போயிட்டு நான் விவிதா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நான் பேசிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட அந்த வலையில காமிச்சு சொல்லிட்டு இருக்கான், இந்த வலையில என் அம்மா உனக்காக தான் செஞ்சாங்க, ஆனால் அது நீ வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அதனால என் அம்மாவோட மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு, என் அம்மா வேதனைப்படுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, அதுக்காக தான் நான் இந்த வலையில கொண்டு வந்தேன், என் அம்மா இதை பாசமாக உனக்காக செஞ்சுருக்காங்க, இதை நீ போட்டுக்கிறதும் போட்டுக்காதும் உன்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கையில் அந்த வலையில கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்திருக்காங்க இல்லையா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து, அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இங்கே பாருங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ணுறதுக்காக இங்கே வரல, விவிதாவை பொண்ணு பார்க்கறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்ட் ஒரு மகளும் கூட, அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை எந்த காரணத்தை கொண்டும் என்னால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவளை காதலிச்சேன்னு சொன்னதும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும் நான் தான், மற்றபடி அவளுக்கு என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, அவள் என்கிட்ட அந்த மாதிரி எதையும் சொன்னதும் கிடையாது, அதனால என்ன காரணமாக வச்சு அவளை தப்பாக நினச்சிக்கிட்டு ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐம் ஸோ சாரின்னு மன்னிப்பு கேட்டுட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க என்னடானா கைலாஸ் கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க உங்கள் பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு, அப்படி இருக்கும்போது அவன் இப்போ நேராக வந்து இங்கே கலாட்டாவே பண்ணிட்டு போயிட்டான், நாளை பின்னா என் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்படின்னா எங்களுக்கு அதெல்லாம் சரியாக வராது, நாங்களாம் மான மரியாதையோடு வாழ்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால் எங்களுக்கு இந்த சம்மந்தம் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து மூஞ்சில் அடித்த மாதிரி இவர் அவமானப்படுத்திட்டு பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால் அப்பாக்கா பயங்கர கோவம் வருது. அவர் அப்படியே நம்ம விவிதாவை வந்து கோவமாக பார்த்துட்டு இருக்காரு. அவள் அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா இவர் கணத்தை காட்டி ஓங்கி ஒரு அறையை விட்டுறாரு கோவத்தில். இவன் என்ன பண்ணுவா பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் இவர் பொண்ணு மேலே கையை வச்சதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் நம்ம ஹீரோ மேலே இருக்கிற கோவத்தை பொண்ணு மேலே இப்படி காமிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ வீட்டுக்கு வந்துட்டான். பட் கோவத்தோட பைக்கை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அம்மா வந்து கேட்டை திறந்து விட்டுட்டு என்னாச்சுப்பா அங்கே போனி, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவன் பட்டிக்கே சட்டையை கழட்டி போட்டு அங்கே போயிட்டு
புல்லை கட் பண்ணுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இவங்களும் போயிட்டு கேட்குறாங்க, என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளோ கோவப்படுற, அங்கே ஏதாவது பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா அவனும் சொல்கிறான், விவிதா கிட்ட நான் அந்த வளையல கொடுக்கறதுக்காக அங்கே போனேம்மா, ஆனால் அங்கே போய் பார்த்தா விவிதாவை பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, அப்படின்னா அவள் எனக்கு கிடைக்க மாட்டாளாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்பவும் தைரியமாக இருப்பான். ஆனால் இந்த தடவை ரொம்ப பயந்து போய் பேசிகிட்டு இருக்கான். உடனே அம்மாவோ சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால என்னப்பா, அதுக்காகவா நீ இவ்வளோ பயந்து போயிருக்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா, பொண்ணு தானே பார்த்துட்டு போயிருக்காங்க, கல்யாணமாக நடந்துருச்சு, விவிதா உனக்காக பிறந்தவப்பா, அவளுக்கும் உனக்கு தான் கல்யாணம் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் நீ அவளை உயிருக்கிறா காதலிக்கிறல, உன்னோட காதல் உண்மை அப்படிங்கும் போது அவள் உனக்கு தான்ப்பா கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நிஜமாவாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா மடியில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப கவலையோடையும் பயத்தோடையும் இருக்கான். எங்கே தனக்கு விவிதா கிடைக்க மாட்டாலோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஸோ இதை அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இது வரைக்கும் என் பையன் இந்த மாதிரி பயந்து நான் பார்த்ததே கிடையாது, எப்படியாவது விவிதாவையும் அதர்வாவையும் சேர்த்து வைங்க கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அப்படியே எங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அப்படியே ரூமில் யாருக்கிட்டேயுமே பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. எல்லாரும் போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பா இது வரைக்கும் ஒன்று அரைஞ்சதே கிடையாது, இன்னைக்கு ஒன்று அவர் அரைஞ்சிருக்காரு அப்படின்னா அவன் மேலே இருக்கிற கோவத்தினால தான் அப்படி பண்ணாரு, உன் மேலே எந்த ஒரு கோவம் இல்லை, அப்பா உன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அப்போ பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. தம்பிக்கார் அங்கேருந்து ஓடி அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. விவிதா இங்கே ஓடி வாமா, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குரல் கேட்குது. உடனே இவளும் ஓடி பார்க்குறா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு அம்மிக்கல்ல வச்சு தன்னோட கையை அடிச்சு நசுக்கிக்கிட்டு இருக்காரு. அப்பா என்னப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தடுக்க போனா, விடுமா, இந்த கை தானே உன்னை அடிச்சிச்சு, இது வரைக்கும் என் பொண்ணை நான் கை நீட்டி அடிச்சதே கிடையாது, ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தனுக்காக என்னோட பொண்ணை நான் அடிச்சிட்டனே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு திரும்ப திரும்ப அடிக்க போனா, அப்பா விடுங்கப்பா, அதுல உங்க மேல எந்த ஒரு தப்பு இல்லை, தப்பு பண்ணது நான் தான், எதுக்காகப்பா நீங்க உங்களுக்கு தானே கொடுத்துட்டு இருக்கீங்க, அப்படி ஏதாவது தானே கொடுக்கணும் அப்படின்னா அது எனக்கு கொடுங்க, இதுக்கப்புறம் நான் உங்க மனசு வேதனைப்படுற மாதிரியே உங்களை அவமானப்படுத்துற மாதிரியே எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன்ப்பா, ஐ ப்ராமிஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. அவருக்கும் இதுதான் வேணும், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பொண்ணு சொல்லணும்னு தான் அவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் அவர் பண்ணாதான் பொண்ணு தன்னை விட்டு போமாட்டா அப்படிங்கிற விஷயத்த முழுசாக அவர் நம்புறாரு. இப்படி உன் மேலே பாசம் வச்சிருக்க அப்பா விட்டுட்டு அந்த பால்காரன் உன் மேலே வச்சிருக்க காதல் தான் முக்கியம்னு நீ என்னை விட்டு எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வெள்ளத்தனமாக பிளான் போட்டு தான் இது எல்லாத்தையுமே நடத்தி காட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினியா அவர் ஆட்டி வச்ச பொம்மை மாதிரி தான் ஆடிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.